சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 49வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன் எந்தை தற்பரனோர் ஞானவாள் தந்தானே, சொற்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்சேனை யாராலும் என் செய்யலாம். இன்றைய பாடல் நமக்கு அப்பர் பெருமானோடைய நாமார்க்கும் குடியல்லோம் அந்த பதிகத்தில் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு துணிச்சலான ஒரு சொற்றொடரை நமக்கு ஞாபகப்படுத்துவது போல அமைத்து கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர். இதுல பாருங்க, பெருமான் குருநாதராக வருகின்றார். வந்து என்ன செய்தார் அப்படின்னா, நல் பதத்தை கொடுத்தார். நல் பதத்தை நம்மை நல் பதத்தில் சேர்க்குமாறு செய்தார். இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, நல் பதத்தை கொடுத்தார் என்றால் நாம நேத்தே சிந்திச்சோம், 5 எழுத்தும் திருமுறைகள் தான் நல் பதம் என்று சொல்லப்படுவது. ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திற்கும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனநிலை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உலகியல் அருளியல் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நமக்கு திருமுறைகளில் தீர்வு இருக்கு என்பதை நாம இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் திருமுறைகளில் இல்லாத தீர்வா என்று நம்பிக்கையோடு தைரியமாக திருமுறைகளை எடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக பெருமான் அங்கே நின்று அருள் செய்வதை இன்றும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் சுலபமா எல்லாராலையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும், நாம ரிலேட் பண்ண முடியணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திற்கும் இடறினும் தளரினும் எடுத்து படிச்சா பணப்பிரச்சனை என்பது இன்றும் இல்லாத அளவிற்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பதிகங்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள் அருளாளர்கள். இது நல் பதம். 5 எழுத்தும் திருமுறைகளும் தான் நல்ல பதம். அதை படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கின்றது அப்படின்னா, உலகியல் இன்பங்கள் மட்டும் அல்லாமல் அருளியல் இன்பங்களும் நமக்கு கிடைக்கின்றது. அதுதான் பெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுகின்ற நல்ல பதம். இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை என்பது போல பெருமானின் திருவடி என்றுமே இன்பம் தரக்கூடியதாக, இன்பம் பயக்கக்கூடியதான அந்த சிவானுபவத்தை நமக்கு கொடுத்து அருள் செய்ய வல்லதும் இந்த நல் பதம் தான். இதை யார் கொடுத்தது, யார் கொடுக்க முடியும், யார் கொடுக்க வல்லார் அப்படின்னா, ஒரு குருநாதனால மட்டுமே கொடுக்க முடிந்தது. பெருமானே குருநாதராக வந்து நமக்கு நல்ல ஒரு பதத்தை கொடுத்ததனால் நாம் நல் பதத்தை அடைய முடியும். சரி, நல் பதத்தை அடைந்தால் மீண்டும் இந்த தனுகரண புவன போகத்தினால் நமக்கு பாதிப்பு ஏற்படாதா, மீண்டும் நமக்கு மனசஞ்சலம் ஏற்படாதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். ஏன் என்றால் நாம் சார்ந்ததன் வண்ணமாக இருப்பவர்கள். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமான் அதற்காகத்தான் ஞான வாழ் என்பதை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார். அது என்னங்க அது ஞான வாழ் அப்படின்னா, நாம அதை கையிலையோ கால்லையோ பிடிக்க முடியாது. அதாவது நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, டேஞ்சிபிள் ஐட்டம்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. தொட முடிகிற அளவுக்கு உள்ள வாழ் கிடையாது. அது நம்ம கையில இருக்கிற மாதிரி ஒரு கத்தி கபடா அப்படி கிடையாது. ஆனா ஞான வாழ் இன்டேஞ்சிபிளான ஒரு பொருள். இப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னா, புத்தகங்கள் படிப்பதனால் கிடைப்பது ஞானம் கிடையாது. அதற்கு பெயர் கலைஞானம், அதாவது புத்தக அறிவு. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, பெருமானை அடைவதற்கு வழியாக இருக்குமே ஒழிய அதுவே பெருமானை காட்டிவிடாது. கலைஞானத்தை தாண்டி நமக்கு பெருமானின் அருள் ஞானம் வேண்டும். அந்த ஞானம் தான் ஞானவாள் என்று சொல்லப்படுவது. மீண்டும் நம்மை இந்த தனுகரண புவன போகத்தில் மீண்டும் நம் மனத்தை சஞ்சலப்படாமல் வைப்பதற்கு திருமுறைகள் ஒன்றே வழி என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், திருமுறைகளை படிக்கணும்னு சொல்றீங்க, எங்களுக்கு அதை சரியா படிக்க தெரியல, தினம் படிக்கவும் முடிய மாட்டேங்குது அப்படின்னா, இதற்கு சுலபமாக ஒரு வழி நமக்கு இதுக்கு முன்னாடியே நாம செய்திருக்கிறோம். அதாவது எப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்று, கற்பூல நம் குழுமம் ஒன்று ஆரம்பிச்சோம்.
அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் எந்தவித பதிவும் அதில் வரக்கூடாது. ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் இருப்பாங்க. ஒரு பதிகத்தை, முழு பதிகத்தையும் 10 பாடல் இல்லை 11 பாடலுக்கும் ஒரு தோராயமாக அதை படித்து காட்டி அதற்கு ஒரு பொழிப்புரையும் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா மேலோட்டமான, ஆழமாக போக மாட்டாங்க, ஆனால் மேலோட்டமான ஒரு பொழிப்புரை மாதிரி சொல்லி அப்படி அன்று முழுவதும் அந்த பதிகத்தை பற்றியே சிந்திக்கணும். மற்றவர்கள் அந்த குழுமத்தில் இருக்கிறவங்க அந்த பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு பதிகம் தானே, பொருளோடு நாம் திக்காம திணறாம பாராயணம் செய்யணும். செய்துட்டு அதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த குழுமத்தில் கேட்கலாம். இப்படி ஒரு அமைப்பில் நாம் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய குழுமங்கள் அந்த மாதிரி செய்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு 12 திருமுறைகளையும் முடித்தவர்கள் இந்த குழுமத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 7 பேர் கொண்ட குழுமத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அப்படி ஒரு 10-12 குழுமங்கள் இருக்கு. 7 பேர் மட்டும்தான் ஒரு குழுமத்தில் இருப்போம். அந்த 7 பேரும் ஒவ்வொரு திருமுறையை எடுத்துக்குவோம். இப்போ முதல் திருமுறையை ஒருத்தர் எடுத்து படிக்கணும். ஒரு நாள் ஒரு பதிகம் தான். இரண்டாவது நபர் 2ஆம் திருமுறையில் ஒரே ஒரு பதிகம். இப்படி 7 பேரும் 7. அப்போ நாம் ஒரு பதிகத்தை ஒரு நாள் படிச்சுட்டு 6 பதிகத்தை கேட்போம். அப்போ என்ன ஆகும்னா 4 மாதங்களில் 7 திருமுறையும் முற்றோதல் முடிவு, அதாவது இது தொடர் முற்றோதுதல் என்ற பெயரில் ஆரம்பித்தோம். இன்னும் ஒரு குழுமத்தில் என்ன பண்ணாங்க, இல்லைம்மா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியும் சில குழுமங்கள் இன்றும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். உங்களுக்கு ஒத்த கருத்துக்கள் உடைய ஒரு 7 பேரை சேர்த்து நீங்களும் இப்படிப்பட்டதை ஒன்று ஆரம்பித்தால் திருமுறைகளை சுலபமாக படிப்பதற்கு நமக்கு தெரியும். ஆக நல்ல பதம் என்று சொல்லப்படுவது நாம திருமுறைகளை ஓதுவதனால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. நல்ல பதமாகிய திருமுறைகளை படித்தால் நல் பதம் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப பாருங்க, நமக்கு ஞானவாள் கொடுத்துட்டானா பெருமான், அதற்கப்புறம் ஞானவாள் கையில கிடைச்சா என்ன கிடைக்கும், நமக்கு என்ன பலன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா சொற்பனத்திலும் காணார். அதாவது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தைரியத்தை பெருமான் கொடுக்கின்றார். என்ன தைரியம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம எதற்கு அதிகமாக பயப்படுவோம் அப்படின்னா 3 விடயங்களுக்கு என்றுமே பயம் இருக்கும். 1 யம பயம். சாகிறதுக்கு பயப்படாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. யம பயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்புக்கான பயம். படிப்பு, மறுபிறவி இப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவுக்கான ஒரு பயம் இருக்கும். அடுத்தது செல்வம். இன்றைய காலகட்டத்தில் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு வேணுமே அப்படின்னு காத்தல் கடவுளாக இருக்கின்ற திருமாலை நாம சுத்தி வர்றதுக்கு காரணமும் அதுதான். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த சுகம் நமக்கு வேண்டும் என்பதற்காக. இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு குருமுதல்வர் என்ன சொல்றாரு பாருங்க, யமன், அயன், கண்ணன் இவர்களுக்கே நான் பயப்பட மாட்டேன், வேற யாரு என்னை என்ன செய்திட முடியும் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்துல நாம பயப்படுறது இந்த 3 பேர் தான். இந்த 3 பேருக்கே நாம பயப்படல அப்படின்னா உலக மக்களுக்காகவா நான் பயப்பட போகின்றேன், சக மனிதர்களுக்காகவா பயப்பட போகின்றேன் என்று நமக்கு நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம் என்று சொல்லுகின்ற அந்த சொற்றொடரை நமக்கு நினைவு கூறும் வகையாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். இதுல காலபாச குறுந்தொகை என்ற ஒரு பதிகம் இருக்கு 5ஆம் திருமுறையில. அதை இதுவரைக்கும் நாங்க பாராயணம் பண்ணிட்டு சிரிச்சு வயிறு வலிச்சதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன நிம்மதியை கொடுக்கிற ஒரு பதிகம்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க ஒரு கம்பெனியில். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இன்டர்வியூஸ் எல்லாம் முடிஞ்சு நம்மளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் நீ வேலை செய்கிறதா இருந்தால் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிற ஒரு இன்டர்வியூ தான் அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூன்றது. அதை மாதிரி யமதர்மராஜா அவர் ஆள் எடுக்கிறாராம், அதாவது யமதூதர்களை எடுக்கிறாராம். அப்போ அவங்க கிட்ட இவர் சொல்ற மாதிரி உள்ள பதிகம் அது. அப்படி ஒரு மனபாவனையில நாம அந்த பதிகத்தை படிச்சோன்னு வைங்களேன், வயிறு வலிக்கிற அளவுக்கு நம்மளால சிரிக்க முடியும். அப்பர் பெருமான் அப்படி ஒரு ஹாஸ்யமா அந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறத பாக்குறோம். ஆனா அதுல ஆழமான பொருள் நிறைய இருக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது. என்ன சொல்லுவாரு யமதர்மராஜா, இங்க பாருங்கப்பா, எங்க வேணாலும் நீ போ, எதை வேணாலும் செய், ஆனா அடியார்கள்ன்றவங்க பக்கத்துல
போனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா அந்த பெருமானுடைய திருவடி கழல்களால நான் அடி வாங்கியிருக்கேன், சுடுமே அப்படின்னு அந்த அனுபவத்தை எடுத்து சொல்லுவாரு. சொல்லிட்டு போயிடாதீங்க, போனா அதுக்கு மேல நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்வாரு. அதே மாதிரி இப்ப இவங்க கேட்பாங்க, சாமி நாங்க தெரியாதனமா போயிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க அடியார்னு தெரிய வருது, நாங்க என்ன சாமி செய்யட்டும் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. அவங்கள பார்த்து வணங்கி கும்பிட்டு போற்றி போற்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஓடியே போயிருங்க, அங்க நிக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மிக அழகாக அந்த பதிகம் முழுவதுமாகவே அருளி செய்திருப்பார். காலபாச குறுந்தொகை என்று அதற்கு பெயர். 5ஆம் திருமுறையில இருக்கு. அதை எடுத்த பொருளோட படிச்சு பாருங்க. நல்ல ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பதிகமாக அதை அமைத்து இருப்பார் நமக்கு அப்பர் பெருமான். ஆக எமனுக்கே நாங்க பயப்பட மாட்டோம், வேற யாருக்கு நாங்க பயப்பட போறோம், யாரு எங்களை என்ன செய்துவிட முடியும் என்றது போல நமக்கு அருளாளர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம் பதிகங்களில். அதை அப்படியே இங்கே வழிமொழிந்து நமக்கு குருமுதல்வர் எடுத்து சொல்லுவதையும் பார்க்கின்றோம். ஆக நல்பதத்தை ஓதுவோம், நல்பதத்தை அடைவோம், ஞான வாளினை நாம் பெருமானிடம் இருந்து பெறுவோம். இது திண்ணம் என்ற ஒரு மன தைரியத்தோடு திருமுறைகளை ஓதுவோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.